அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இது குறித்து என்றால், இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாட்டில் நலிந்து வரும் வேலைவாய்ப்பு, இது போன்ற காரணங்களால் நமது சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. ஆகவே நமது சமுதாயமானது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம். அவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இன்றைய காலகட்டம் என்பது விவசாயத்தின் ஒரு நீண்ட காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் நிலைமை என்பது ஒவ்வொரு கணமும் ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது. ஆகவே இந்த சமூகமானது வருங்காலங்களில் தன்னுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்த மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும். இன்று பல சமூகங்கள் பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் மாத்திரமே இன்னும் முழுமையாக இந்த விவசாயத்தை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு சோறு போடுகின்ற விவசாயி மிக பரிதாப நிலையில் இருக்கிறார். ஆகவே நாமும் இந்த விவசாயத்தை விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. அது இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது. குறிப்பாக தேவேந்திர சமுதாயத்திற்கு இருக்கிறது. நாம் மாற்று தொழிலையோ வருமானத்திற்கான விடயங்களை தேடி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் சூழலில் நாம் தமிழ்நாடு அளவில் ஏன் ஒரு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி அதன் மூலம் நலிந்த விவசாயிகள், பொருளாதாரத்தில் நலிந்திருக்கும் நமது சமுதாய சொந்தங்களை ஏன் தூக்கிவிடக்கூடாது? இன்று நமது சமுதாயத்திலும் பல கோடீஸ்வரர்கள், மில்லியனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதற்கான ஒரு சரியான அமைப்போ ஒரு பிளாட்ஃபார்மோ இல்லாத காரணத்தால் அவர்களுக்கும் மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டால், உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம் என்று சொன்னால் அது நாடார் சமூகத்தை சொல்லலாம். நாம் அந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கவில்லை. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அந்த சமூகம் என்ன செய்தது என்று நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம அந்த சமுதாயத்தை சொல்கிறோம். 1921 நாடார் மகாஜன அமைப்பால் உருவாக்கப்பட்ட நாடார் வங்கி இன்று தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியாக உயர்ந்து இருக்கிறது. இது பொருளாதாரத்திற்காக, சமூக பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்காக ஒரு சாதாரண அமைப்பால் உருவாக்கப்பட்ட நாடார் வங்கியானது ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடார் வங்கியானது பரந்துபட்ட அனைத்து சமூகத்திற்குமான ஒரு பொருளாதார ரீதியான வங்கியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது உருவானதுதான் நாடார் வங்கி என்பது
தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியாக உருமாறுகிறது. இன்று அதன் வளர்ச்சி நாம் கனவில் கூட எட்டி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் இன்று இருக்கும் உயர்ந்த பொருளாதார நிலைக்கு நேற்று அவர்கள் விதை விதைக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த விதை இன்று மிகப்பெரிய மரமாக பல மக்களுக்கும், குறிப்பாக அந்த நாடாளுமன்ற மக்களின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவரை நமது சமுதாயமானது இது போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததாக தெரியவில்லை. இன்று நமது சமுதாய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை சந்தித்து வருகிறார்கள். இனி வரும் காலங்களில், அதாவது நாம் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஒரு கட்டத்தில் நாம் பட்டியலை விட்டு வெளியேறுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இன்று நமக்கு கிடைக்கும் சலுகைகள் அன்று கிடைக்காது. இன்று நமது குழந்தைகள் கல்வி செலவை அரசாங்கம் தருகிறது. SC ST ஸ்காலர்ஷிப்பாக நமது முழு தொகையும் அரசாங்கம் நமக்கு தந்து நமக்கான கல்வி சேவையை செய்கிறது. நாம் வருங்காலங்களில் பட்டியலை விட்டு வெளியேறும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கும் அந்த சலுகையானது நமக்கு நின்றுவிடும். நமக்கு சலுகை முக்கியமில்ல, பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியம். அதைவிட சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். ஆகவே நாம் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் பட்டியலில் இருந்து வெளியேறும் போது நமக்கான இந்த பொருளாதார இழப்பீடை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே நமது பொருளாதார முன்னேற்றத்தை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு அளவில் நாம் ஏன் ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கக்கூடாது? நமது சமுதாயத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளும் பணக்காரர்களும் பொருளாதார மேதைகளும் இருக்கிறார்கள். அவர்களை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? நமது சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக ஏன் பயன்படுத்தக்கூடாது? இந்த சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை முழுமையாக நம்பி நாம் இறங்க முடியாது என்ற ஒரு தயக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை நாம் மாற்றி காட்ட வேண்டும். இது போன்ற அறிவாளிகளையும் பணக்காரர்களையும் சமூக அக்கறை உள்ளவர்களையும் நாம் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நாம் விதைக்கின்ற இந்த விதையானது நமது 2ஆம் 3ஆம் தலைமுறைக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும் என்பது நிச்சயமாக நாம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இந்த கூட்டுறவு சங்கமானது இன்று நாம் தொடங்கும், இன்றோ அல்லது நாளையோ நாம் தொடங்கும் இந்த கூட்டுறவு சங்கமானது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேவேந்திர குல வேளாளர் வங்கியாக உயர்ந்து நின்றால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அதற்காக நாம் சமூகம் தொடர்ந்து உழைக்க வேண்டும். இன்று நாம் பொருளாதாரத்திலையும் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால் மட்டும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜாதிகளையும் நாம் மிக மோசமாக நடத்தப்படுகிறோம், மிகவும் மோசமாக புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். ஆகவே பொருளாதாரம் அரசியல் அதிகாரமே ஒரு சமூகத்தை முன்னேற்றும் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். பொருளாதார வளர்ச்சி வந்துவிட்டாலே தானாக அரசியல் அதிகாரம் வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள
அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களும் ஆர்வலர்களும் சமூக சிந்தனை உள்ளவர்களும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் அடுத்த தலைமுறை சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேலும் சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து நமது சமுதாய சொந்தங்களும் இந்த முன்னெடுப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். இதற்காக தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய நிர்வாகத்தை உருவாக்கி இதில் ஆர்வமுள்ள சமுதாய சொந்தங்களை இணைத்து ஒரு சிறிய முதலீடேனும் செய்து இந்த சங்கத்தை உருவாக்கி இதன் மூலம் குறிப்பாக நலிந்த விவசாயிகள், சிறு தொழில் செய்யும் வணிகர்கள், இவர்களுக்கு இதன் மூலம் ஒரு சிறிய தொகையை கொடுத்து அவர்களை வளர்ச்சியை உருவாக்கும் பட்சத்தில் அது ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றும். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 கோடிக்கு மேலான தேவேந்திரர்கள் இருக்கின்றோம். ஒருவர் 10 ரூபாய் இதில் முதலீடாக கொடுக்கும் பட்சத்தில் நமக்கான முதலீடு தொகை ஒரு 10 கோடி ஆகிறது. இதை வைத்து நாம் பல முன்னேற்றங்களை அடையலாம். இது ஒரு சிறு துளியாக இருந்தாலும் பெருவெள்ளமாக மாற்றும் சக்தி நமது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இதில் பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் சரியான நிர்வாகம் நடக்கும் பட்சத்தில் தானாக முன்வந்து அவர்கள் இந்த சமுதாய முன்னேற்றத்தில் பங்கெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காணொலியை காணும் நமது சமுதாய சொந்தங்கள் நமது டிகேவி ஃபோர்ஸ் சார்பாக ஒன்றிணைவோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இன்று நாம் செய்யும் இந்த சிறிய முதலீடானது இன்னும் 2-3 தலைமுறைக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக அடையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த காணொலியை காணும் நமது இனமான சொந்தங்கள், இதில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள், அதே போல சமுதாய சொந்தங்கள், நாம் இணைந்து ஒரு குழுவை உருவாக்குவோம். இதில் பல வல்லுநர்கள் சேர்வார்கள். நமக்கு தெரிந்த பொருளாதாரம் படித்த வங்கி, கூட்டுறவு சொசைட்டி போன்ற அமைப்புகளில் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அவர்களின் ஆலோசனையின் பேரில், பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் இதை நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நமக்கானது அல்ல, நமது வருங்கால சந்ததி, நமது வருங்கால சமுதாயம், நமது வருங்கால சமூகம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய இன்று நாம் ஒரு சிறு முயற்சியாக இருக்கிறோம். வருங்காலங்களில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காணொலியை காணும் நமது இனமான சொந்தங்கள் நம்ம டிகேவி ஃபோர்ஸ் வாட்ஸ்அப், அதே போன்று ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்டு நாம் ஒரு குழுவை உருவாக்குவோம். விருப்பம் உள்ளவர்கள் இதில் காணும் இந்த அலைபேசிக்கு அடையுங்கள், உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் 1 மாதத்திற்குள் ஒரு மிகப்பெரிய சந்திப்பை நடத்தி அதில் ஆலோசனை செய்து 2015 தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய கூட்டுறவு சங்கம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்க
முயற்சிகள் எடுப்போம். 2025 நமது சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் ஒரு தொடக்க ஆண்டாக அமைய வேண்டும். இதே நிறுவனம் 2125 பேங்க் ஆஃப் டிகேவி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு நான் இன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்போடு நமது கடமையை தொடங்குவோம். இந்த அமைப்பு ஒரு முன்னெடுப்பை அனைவரும் செய்ய வேண்டும். ஆகவே இனமான சொந்தங்கள், ஆர்வமுள்ள நமது சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தொடர்பு கொண்டு நாம் ஒரு சந்திப்பை நிகழ்த்த வேண்டும். இது குறித்து விவாதிக்க வேண்டும். நிச்சயமாக இன்று நாம் எடுக்கும் முன்னெடுப்பு நமது சமுதாயத்தில் மிகப்பெரிய வரலாற்றை மாற்றப் போகும் முன்னெடுப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அடுத்து வரும் காலங்களில் ஒரு மிக வலிமையான சமுதாயத்தை உருவாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வெற்றி அடைவோம். வரும் காலம் நமக்கான காலம் என்பதை நிரூபித்து காட்டுவோம். நன்றி.